Hi, hello to everyone. Welcome to my channel Tamil Software Technologies. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா different type of software plus site related videos வந்து பாத்தீங்க அப்படினா தமிழ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படினா AutoCAD, Revit Architecture and MEP, SketchUp, 3ds Max, Primavera, ETAP, Tekla. சேம் இதே மாதிரி சிவில் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேம் அது மட்டும் இல்லாமல் சைட் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் இருக்குது. சேம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். சேம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஒர்க் எப்படி நம்ம பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது டேப்பராக வச்சு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப்புக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு போடுறோன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுவோம் நம்ம, இல்லை அப்படின்னா ஒரு லேபு, இல்லை ஒரு தனியாக ஒரு ரூமு, இல்லை தனியான வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செட்டு போடுறேன். இதுமாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு செட்டு போகிறோம் அப்படின்னா எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிசைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம். சேம் அதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த சைடு டேப்பர் வேணும், என்ன ஷேப்பில் வேணும், சேம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சு ஷேப்பில் வேணுங்களா, இல்லை டேப்பராக வேணுங்களா, ஓகேங்களா. அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து இருக்குது. சரி, இப்போ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச் டைப் செட் ஒர்க் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஆர்ச் செட் வந்து போடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கிங்காக போகிறீங்க அப்படின்னா சேம் அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஒயர்ஸ் ஆர் ப்ளம்பிங் லைன்ஸ் ஏதாவது போதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏதாவது ஒரு லைன்ஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் எர்த் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியரில் முடியலாம். அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து சைட்டுக்குள்ளே ஏதாவது ஒயர்ஸு அந்த ப்ளம்பிங் லைன்ஸ் போதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 அடி, பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 அடி நான் வந்து செட் ஒர்க் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பைப்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பைப்பா, ரவுண்டு பைப்பா, அது என்ன இன்ச் பைப்பு, 2 இன்ச்சுங்களா 3 இன்ச்சுங்களா, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னா சேம் இப்போ ஸ்கொயர் பைப்பு அப்படின்னா ஸ்கொயர் பைப்பு ப்ளஸ் அது இல்லாமல் ஆர்ச்சஸ், ஓகேங்களா. ஏன்னா ஆர்ச் டைப்புங்கிறப்ப நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்ச்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அது மேலே நம்ம சீட்டை வந்து ஜிஐ சீட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எர்த் ஒர்க் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எவ்வளோ ஹைட்டில் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 அடியில் தேவை, இல்லை ஒரு 12 அடியில் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். சேம் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 அடி கீழே போகணும் அப்படின்னா 2 அடி கீழே நம்ம எர்த் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஜல்லி ஃபஸ்ட்டு நம்ம போட்டணும். ஒரு 2 அடி டெப்த் எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஜல்லி ஒரு படுக்கல் அளவுக்காக நம்ம என்ன பண்ணணும், 1.5 ஜல்லி போட்டால் மட்டும்தான் அதுக்குள்ளே வந்து கரோஷன் ஆகாமல் இருக்கும். சரி, அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க ஆங்கிளில் வந்து பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நம்ம அதுக்காக ஸ்பிரிட் லெவலு ப்ளஸ் அந்த ப்ளம் பாபு அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் வந்து நிறுத்திடலாம். போஸ்ட் நிறுத்திட்டு அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முட்டு மரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பேலன்ஸ் கொடுத்துட்டு சேம் நம்ம என்ன பண்ணுவோம் காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். முக்காஜலியில் நல்லா குட் குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் கலந்து நீங்கள் காங்கிரீட் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உடனே ஒர்க் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது அது ஒரு நாளாவது என்ன பண்ணணும் உங்களுக்கு செட் ஆகணும். சேம் டுடே ஈவினிங் போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுமாரி நீங்கள் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு காலையில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்லின் தேவை, ஓகேவா. பர்லின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் தேவைன்னா இப்போ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி 13 அடி ஹைட் வருது நம்மளுக்கு டோட்டலாக கீழே இருந்து. அதனால் என்ன பண்ணுறேன் 2.5க்கு 1.5 பர்லின் சீட் வந்து பர்லின் ஆங்கிள் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். சேம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ச்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே சைஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். பைப்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் பைப் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் பைப் வந்து பார்த்தீங்கன்னா 6 பைப் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதுக்குள்ளான டயக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன். சேம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இது வந்து தெரியும் உங்களுக்கு. சேம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். சேம் ஆர்ச் டைப் டிசைனிங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி, டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி, ஓகேங்களா. 2 அடிங்கிறப்ப நம்ம
டோட்டலாக எனக்கு 10 அடி தேவைப்படுது, 12 அடி தேவைப்படுது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சேம் அதேமாதிரி அட்டை போடுறீங்க, இப்போ 9 அடி டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி எக்ஸ்ட்ரா வெளியே நம்மளுக்கு நீட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மழை தண்ணி வந்துச்சுன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வராமல் இருக்கும். ஓகேவா? இது எந்த செட்டு போட்டாலும் சரி, நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளாட்டாக போட்டாலும் சரி, இல்லை டேப்பராக எப்படி போட்டாலுமே இது வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் மட்டும்தான் ஒரு அடி மீதி பண்ணால் 1.5 அடிக்குள்ளே சேவை கொடுப்பாங்க. கொடுத்து வெளியே நீங்கள் இழுத்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அப்போ வந்து அந்த இது வந்து உங்களுக்கு கிரியேட்டாக கரெக்டாக இருக்கும். சரி, அதை வந்து நம்ம என்ன செக் பண்ணிக்கணும். சரி, இந்த பிளான் டிசைன் பார்த்துட்டிங்களா? அந்த டிசைன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வெர்த்தர் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. போஸ்ட் நட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆர்ச்சஸை தூக்கி மேலே வச்சுட்டு வெல்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா போல்டு பண்ணி ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது எப்படி வேணால் பண்ணலாம். எது உங்களுக்கு செலவு கம்மியோ, இல்லை செலவு போல்ட்டு வச்சு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுமாரியும் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைங்க வெல்டிங் மட்டும் வச்சா போதும் அப்படின்னா அப்படி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஆர்ச்சஸை வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், பர்லினை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். சேம் பர்லினை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங் தான். உங்களுக்கு அவுட்ரு டு அவுட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியே கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனே செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வரும் உங்களுக்கு. அதாவது 3.5 அடி வந்து அகலம் வரும். ஆர்ச் டைப் டிசைன்லாம் நான் சொல்கிறேன். நம்ம எடுத்தோம் அப்படின்னா திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.47 திக்னஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம எல்லா இதுலேயுமே அதான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக ஆர்ச் டைப்புங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 14.4 அடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வரும். ஏன்னா ஆர்ச்சுங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், சென்டரில் ஒரு 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்யாரம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த 3 அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஆகும். அது இல்லாமல் பக்கத்துக்கு 1 அடி, இன்னால 1 அடி. சரி, அதேமாரி எங்கள் முன்னாடியும் பின்னாடியும் 1 அடி வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, இது ஜஸ்ட்டு இப்படி இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படி தேவையோ அதேமாரி உங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுமாரி நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ட் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சேம் அதோட வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலேயே உங்களுக்கு வந்து என்னவும் கவர் ஆகும். சேம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனல் போர்டு இருக்குது, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், வெயில் அடித்தோ இல்லை மழை பெஞ்சோ மறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், சுற்றிலையும் நம்ம கவர் பண்ணலாம். சேம் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே வந்து நம்ம அட்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைடும் அட்டை போட்டு நம்ம கவர் பண்ணணுமா, இல்லை வெல்டு மிஸ்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே ஒரு ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு லேபாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ ரோட் சைட்லேருந்து ஒரு 1 அடி 1.5 அடி நம்ம என்ன பண்ணலாம் ஹைட் ரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன்ஸ் தான். சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச் டைப் டிசைனுங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம அட்டை போடுறதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நார்மலாக கிலோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா செய்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 140 ரூபா, அதாவது மெட்டீரியல் போட்டு அவங்களே செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு 185 ருபீஸில் செஞ்சு தராங்க. ஓகேங்களா? சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த செட் ஒர்க்குக்கு இந்த பேலனுக்கு உண்டான கான்செப்ட் தான். சேம் டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி ஒரு செட் ஒர்க் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.